எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு இனிப்பு பூரண கொழுக்கட்டை தான் செஞ்சுருந்தோம். கொழுக்கட்டை மாவை சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டாங்க எங்கள் அம்மா. நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இனிப்பு பூரணத்துக்கு தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கடலைப்பருப்பு, வாசத்துக்கு ஏலக்காய், இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இனிப்பு பூரணம் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். கொழுக்கட்டை மாவும் நல்லா ஊறி இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க அச்சில் எண்ணெய் சேர்த்து கொழுக்கட்டை அச்சில் கொழுக்கட்டை பிடிச்சி நல்லா எடுத்துக்கலாம். அச்சில் கொழுக்கட்டை நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்களேன். இட்லி கொப்பரையில் ஒரு 20 நிமிஷம் வேக வச்சிடலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்களேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.